வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த முறை திமுக வெர்சஸ் தாவேக என்று முறையில் பேச விஜய் திட்டமிட்டிருப்பதாக தற்போது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு வாசலில் அண்ணா எம்ஜிஆர் படங்களை தாவேகவினர் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த முறை தாவேக தலைவர் விஜயின் உரையில் இருதுருவ அரசியலை முன்னிறுத்தியே இன்றைய உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். இன்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் எதை பற்றி பேச போகிறார், யாரை தாக்கி பேச போகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாடு அவர்களுக்கு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையுமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும்? இன்றைய தினம் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ஆளுங்கட்சியை தாக்கும் வகையிலேயே பேசுவாரா? என்ன விவரங்கள்? வணக்கம். பிளவுவாத அரசியலையும் ஊழல் மலிந்த அரசியலையும் ஊழல் மலிந்த கலாச்சாரத்தையும் எதிர்க்கப் போகிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டு மேடையில் விஜய் அறிவித்திருந்தார். தமிழக அரசியல் கட்சியின் மத்தியில் பேசும் பொருளாகி இருந்தது. இதனோடு கூடவே நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயாக மாறியிருப்பார், அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்றெல்லாம் விமர்சனம் இருந்தது. 2024 ஆண்டு நடைபெற்ற மாநாட்டை காட்டிலும் இந்த மாநாடு கூடுதல் கவனத்தோடும் பல்வேறு திட்டங்களோடவே இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டு திட்டத்தில் தான் 2 விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, விஜய் என்ன பேச போகிறார். இரண்டாவது, மாநாட்டு முகப்பிலும் மேடையின் மேலும் எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவினுடைய புகைப்படம் வைத்த அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த வியூகத்தை பற்றி இந்த பேசும் பொருளாகி இருக்கிறது. அதாவது அண்ணா திமுகவுடைய நிறுவனர், எம்ஜிஆர் அதிமுகவுடைய நிறுவனர். இரு திராவிட கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய தலைவர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பயன்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே இவர் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் கடன் வாங்கித்தான் கொள்கை தலைவர்களை எடுத்திருக்கிறார். அனைத்து கட்சியினுடைய கொள்கையைத்தான் இவரும் பின்பற்றுகிறார் என்ற விமர்சனம் எல்லாம் எழுந்திருந்தது. இந்த வகையில்தான் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பயன்படுத்தி இருக்கிறார். இந்நிலையில இவருடைய கொள்கைகள் இந்த மாநாட்டில் கை கொடுக்குமா? 2026 தேர்தலில் என்ன தாக்கத்தை இந்த கட்சி ஏற்படுத்த போகிறது? தேர்தலையொட்டி இந்த 2வது மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்றெல்லாம் விமர்சனங்கள் இருந்திருக்கிறது. பிரம்மாண்டமான முறையில தாவேக மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. 1.5 லட்சம் பேருக்கு இந்த நாற்காலிகள் போடப்பட்டிருந்தாலும் கூட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 மணிக்கு தொடங்க இருந்த இந்த மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருப்பதாக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவித்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் விஜய் என்ன பேச போகிறார், அந்த பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்று தொண்டர்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியிலும் பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில இருதுருவ அரசியலை விஜய் பேச இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இருதுருவ அரசியல் என்றால் டிஎம்கே வர்சஸ் டிவிகே என்று தான் பேச போகிறார். இதற்கு முன்னதாக கூட ஆண்டு விழாவிலும் இன்னும் சில நிகழ்ச்சிகளிலும் கூட திமுக அடுத்தபடியான கட்சி தாவேக என்ற துணியில் தான் நிர்வாகிகள் பேசி வருகிறார்கள். ஆதவ அர்ஜுனா கடந்த காலங்களில் பேசும்பொழுது கூட இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது, நாம் தான் எதிர்கட்சியாக செயல்பட போகிறோம் என்றெல்லாம் பேசியிருந்தார். அந்த நிலையில்தான் இப்பொழுது டிஎம்கே வர்சஸ் டிவிகே என்ற ஒரு கட்டமைப்பை, ஒரு வியூகத்தை உருவாக்க திட்டமிட்டு வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.